அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் வானம் மூடப்பட்டதாக தோன்றுகிறதா? உபாகமம் 28:12 கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்துல 3 ஆண்டுகளாக மழை பெய்யல, வானம் மூடப்பட்டது, நிலம் உலர்ந்தது, மக்கள் துன்பத்தில் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய மனிதன் எலியா கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாரு. அவர் மலை மேல் முகம் குனிந்து உறுதியுடன் ஜெபிச்சாரு. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 7வது முறை ஜெபிக்கும் போதுதான் ஒரு சிறிய மேகம் தோன்றியது. சிறிய மேகம் பெரிய மழையாக மாறியது. அதுபோல இன்று பலர் வானம் மூடப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜெபம் செய்யறோம், ஆனா பதில் இல்ல. உழைக்கிறோம், அதுக்கு உண்டான பலன் இல்ல. ஆனா தேவன் சொல்லுகிறார், அவர் வானத்தை திறப்பார் என்று. வானம் திறப்பதுன்னா அது வெறும் மழை அல்ல, அது ஆசீர்வாதம். அது உங்களுக்கு வருகிற ஒரு வாய்ப்பு. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வருகிற ஒரு பதில், தாமதித்திருந்த கிருபையின் வெளிப்பாடு. தேவன் திறக்கும் வானத்தை யாராலும் மூட முடியாது. மனிதர் மூடிய கதவுகளை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். கர்த்தர் திறந்த கதவுகள் உங்களுக்காக இருக்கிறது. இன்று உங்க வாழ்க்கையில வறட்சி இருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்ல. தேவன் ஒரு நாளில் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்கள் வானம் திறக்கப்பட போகிறது. உங்கள் காலம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. ஆமேன்.